ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹையர் வந்து லேட்டஸ்ட் மாடலு 2024 மாடல். இது ப்ராப்ளம் என்னென்னா ஐஸ் வந்து தட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ உடனே ஆஃப் பண்ணதுனால நமக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து சேஃபு நல்லா இருந்தது. ஸோ நம்ம இப்போ அந்த எவாபரேட்டர் கூலிங் காயில் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இதோட கூலிங் காயில் நம்ம ரிமூவ் பண்ணி சேம் சைஸு நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த கூலிங் காயிலை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு அந்த மேலே ஃப்ரண்ட் அந்த பேனல் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற ஒர்க்கெல்லாம் வந்து பேக் சைடு கண்டென்சர் போடுறது, நம்ம வந்து ஃபில்ட்ரு மாற்றுறது அந்த மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து எல்ஜி சாம்சங்காக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த செக்ஷன் பைப்புன்றது வந்து நமக்கு ஒரே பைப்பாக கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், வேர்ல்ஃபுல்லு அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, கோத்ரெஜ் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரே பைப்பாக, அதாவது கேப்லர் பைப்பெல்லாம் சேர்ந்து வந்துடுன்றதுனால நமக்கு வந்து உள்ளே வந்து வெல்டிங் ஒர்க் வந்து நமக்கு கம்மியாகும். இன்கேஸ் வந்து ஓவராக வந்து கூலிங் வந்து ஐஸ் கட்டியிருந்தது, அதனால் வந்து இவங்க வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லையோ ஏதோ சம்திங் ஏதாவது வச்சு தட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து சொல்லி தெர்மாஸ்டார்டர் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து லைட்டாக தான் ஐஸ் இருந்தது, ஏதோ அவங்க வச்சுருந்தது பிடிச்சிட்டு இருந்தது, அவங்க தட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அவங்க சொன்னது. ஒருவேளை ஓவராக ஐஸ் கட்டிகிட்டு இருந்தது, உள்ளே வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதாவது பிளேஸே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தெர்மாஸ்டார்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவாபரேட்டர், அதாவது கூலிங் காயில் நம்ம வந்து அவ்வளோ செலவு பண்ணி மாற்றுறப்போ நம்ம வந்து தெர்மாஸ்டார்டரும் சேர்த்து மாற்றினா ரொம்ப நல்லது. உள்ளே போயிருக்கிற கண்டென்சர் இன்னர் பைப்பை வந்து நம்ம வந்து டம்மி பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து போடுறோம். இது வந்து கொஞ்சம் சின்ன ஃப்ரிட்ஜு தான், இது 160 லிட்டர் அந்த ரேஞ்சு தான் இது. அதனால் வந்து 8 ரோல் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம புது ஸ்டெய்னர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். பொதுவாக வந்து நம்ம கூலிங் காயில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும். கம்ப்ரஸர் ஆயிலெல்லாம் நல்லா இருந்தது நமக்கு ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணுறப்போ. அந்தளவுக்கு வந்து கூலிங் காயில் வந்து ரொம்ப நேரம் வந்து இவங்க ரன்னிங்கில் வைக்கல. ஸோ தண்ணி வந்து அந்தளவுக்கு வந்து சர்க்குலேஷன் ஆகலை. செக்ஷன் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதில் ஒன்றும் டஸ்ட்டு ஆயில் எதுவும் இருக்க போகிறதில்ல, எல்லாமே புதுசுன்றதுனால. லாஸ்ட்டு பைப் வெல்டிங் சொல்லலாம். அந்த நிப்பிள் வந்து நம்ம வந்து வெல்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு வேக்யூம் வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து கம்ப்ரஸர் கிட்ட வெல்டிங் பண்ணுறப்போ மட்டும் நமக்கு கொஞ்சம் வெல்டிங் கேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகும். மற்றபடி வந்து நமக்கு மீதி இடத்துலலாம் வந்து சீக்கிரம் வந்து ஃப்ரீசிங் ஆகிடும், ஹீட்டு நமக்கு உடனே கிடச்சிடும். அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்றதுனால. வேக்யூம் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 600A கேஸ் சார்ஜிங் வந்து நம்ம வந்து பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இந்த சின்ன ஃப்ரிட்ஜு, இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் 600A கேஸு ஒரு 0 PSI அந்த ரேஞ்சு நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஓரளவுக்கு கூலிங் வந்துச்சு. 0 வச்சுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து ஐஸ் கட்டுச்சு.